இந்த நகசனுடைய மகன் யயாதி, யயாதியினுடைய மகன். இந்த யயாதி என்கின்றவர் ரொம்ப ரொம்ப சிறப்புக்கு உரியவர். யயாதி என்பவர் ரொம்ப ரொம்ப சிறப்புக்கு உரியவர். நான் சொல்லலே, வியாச பகவானும் வில்லியாராருமே அவரை போற்றுகிறார். யயாதி என்று கொண்டு இவனையே எவரினும் சிறக்க, யயாதி என்று கொண்டு இவனையே எவரினும் சிறக்க, வியாதனும் புகழ்ந்து உரைத்து மற்ற இவன் மேல் நாள் புயாசலங்களுக்கு இசையவை புசுரவன் புதல்வி குயாசலத்தழியி இவர்வெம் குமாரரை அளித்தான். யயாதி என்று கொண்டு இவனையே எவரினும் சிறக்க, வியாதனும் புகழ்ந்து உரைத்தது. வியாச பகவானே இந்த யயாதியை புகழ்றார். அப்படின்னா அவர் எவ்வளவு ஆட்சி என்கின்றதை செய்வார்னு யோசிக்கணும். அப்பேற்பட்ட சிறப்புக்கு உரிய ஒரு பெருமானாக யார் இருக்கார்னா இந்த யயாதி இருக்கிறார். அவர் ஒரு பெண்ணை திருமணம் செய்ய போகிறார். அந்த பெண் யாரான்னா சுக்கராச்சாரியாருடைய மகள் தெய்வயானை. சுக்கராச்சாரியாருடைய மகள். நவகிரகத்தில் சுக்கிரன் ஒருவர் இருப்பார, வெள்ளிக்கிழமை அன்னைக்குரியவர் சுக்கராச்சாரியார். அந்த சுக்கிர பகவானாக இருக்கக்கூடியவர், அவருடைய மகள் தெய்வயானை என்பது பெயர். அசுர குரு அவர் சுக்கராச்சாரியார். நமக்கெல்லாம் குரு வியாழ பகவான், அசுரர்களுக்கு குரு சுக்கராச்சாரியார். இந்த சுக்கராச்சாரியார் யாருக்கிட்ட குருவாக இருக்கிறார்னா அசுரர் மன்னன் விருஷபர்வா அப்படின்னு சொல்லக்கூடியவரிடத்தில் இருக்கிறார். விருஷபர்வா என்று சொல்லக்கூடியவரிடத்தில் அசுர குருவாக இருக்கக்கூடிய சுக்கராச்சாரியார் இந்த அசுர பெண்கள் சன்மிஷ்டை, தெய்வயானை, இவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஒன்றா குளிக்க போகிறாங்க. ஆத்தங்கரையில் போய் குளிக்கிறதுக்கு போகிறாங்க. அப்படி ஆத்தங்கரையில் குளிக்க போகும்போது எப்போவுமே பிராமண பெண்கள், அதாவது ஐயர் பொண்ணு, யார் சுக்கராச்சாரியாருடைய மகள் ஐயர் பொண்ணு, அவள் பட்டு பாவாடை தான் உடுத்துவா, வேறு பாவாடை உடுத்த மாட்டாள். இந்த சன்மிஷ்டை அசுர பெண், அந்த பெண் என்ன பண்ணுறான்னா சாதாரண பாவாடையை உடுத்துறா. எப்போ பார்த்தாலும் இவ பட்டு பாவாடையாகவே உடுத்துறாளே, நாம் ஒரு நாள் உடுத்துனா என்னன்னு சீக்கிரம் குளிச்சுட்டு வந்தவ இந்த ஐயர் பொண்ணனுடைய பாவாடையை தூக்கி உடுத்திட்டான். இந்த ஐயர் பொண்ணு கரையேறி வந்து பார்க்குறா, அவள் பாவாடையை உடுத்தியிருக்கா. சொல்கிறா, அடியே நீ கட்டக்கூடாது, அவுத்து கொடு. சொன்ன உடனே சொன்னால், எங்கள் அப்பன் கொடுக்குற காசில் தானே உங்கள் அப்பா வாங்கி கொடுக்குறார், நான் ஒரு நாளைக்கு பட்டு பாவாடை கட்டினா என்ன தப்பு? ரெண்டு பேருக்கும் வாக்குவாதம். அதில் சரி இவ தான் உடுத்திட்டாலே, அந்த பாவாடையை விட்டுட்டு அடுத்த பாவாடையே இந்த அம்மா உடுத்தி இருக்கலாம். ஆனால் அது அந்த நேரத்தில் அந்த அம்மாவுக்கு அது தோணலை, எனக்கு அது வேண்டும் அப்படின்னு என்ன பண்ணான்னா எல்லாருடைய முன்னிலையிலும் இந்த பெண்ணினுடைய பாவாடையை அவுத்துட்டான். இந்த சன்மிஷ்டை பார்த்தா, நான் தான் கட்டிட்டேனே, நீ அடுத்த பாவாடையை வேற எடுத்து கட்டலாம் இல்லையா? ஆனால் நீ இதை செய்ததுனால இவ என்ன பண்ணிட்டா, நேராக இவளையே ஏற்கனவே உடுத்தி இருந்தவ உடையையே எடுத்துட்டு படித்துறை இல்லாத கிணத்துல கொண்டு போயிட்டு இந்த தெய்வ யானையை போட்டுட்டு வந்துட்டான். யார்? அசுர பெண். இன்றைக்கும் சொல்லுவாங்கல்ல குணம் அசுர குணம்னு, அந்த பெண் சன்மிஷ்டை பண்ணிட்டு வந்துட்டான். ஒரு நாள் முழுக்க இப்போ அந்த கிணத்துக்குள்ளேயே இருக்கா தெய்வ யானை. ஏன்னா படி இருந்தால் ஏறி வந்துடலாம், படி இல்லை, எப்படி ஏறி வர முடியும்? அதனால் அந்த பாலடைந்த கிணத்துலேயே அந்த அம்மா இருக்கிறா. அந்த வழியாக தேர் சக்கரத்தினுடைய ஓசை கேட்குது. யயாதி என்று சொல்லக்கூடிய மன்னன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பக்கமாக வேட்டைக்கு போகிறார். அப்படி வேட்டைக்கு போகக்கூடிய யயாதி என்கின்ற மன்னன் வேட்டைக்கு போகிற பொழுது பார்த்த உடனே
ஐயா இந்த வெளியில் யாராவது போகிறீங்களே, போகிறவங்க என்னை காப்பாற்றுங்க, இந்த கிணத்துக்குள்ளே நான் இருக்கேன்னு அந்த அம்மா. யயாதி பார்த்தார், எங்கேயோ பெண் குரல் சத்தம் கேட்குது. ஆனால் எங்கே கேட்குது மந்திரி, உங்களுக்கு எங்கேயாவது கேட்குதான்னார். ஐயா இந்த பக்கம்தான் கேட்குது. சரின்னு எல்லாரும் போனாங்க. போகிறதுக்கு முன்னாடி யயாதி சொல்கிறார், ஐயா இருங்க, அந்த பெண் என்ன நிலையில் இருக்கான்னு தெரியாது, எல்லாரும் போய் அந்த கிணத்தை எட்டி பார்க்க வேண்டாம், முதல்ல நான் பார்க்குறேன்னு அவர் எட்டி பார்த்தா பிறந்த மேனியோடு இருக்கின்றால் அந்த பெண், வயதுக்கு வந்த பெண், உடம்பில் ஆடை இல்லை. சரி உடனே பார்த்தார், அப்பா நீங்கள் எல்லாரும் அப்படியே நில்லுங்க, அம்மா நீ யார்? சுக்கராச்சாரியாருடைய மகள் தெய்வயானை, இந்த கிணத்துக்குள்ளே எப்படி வந்த, முதல்ல என்ன தூக்குங்க, பிறகு நடந்ததை சொல்கிறேன். இப்போ அந்த பெண்ணை தூக்கணும்னா யாருன்னா கீழே கிணத்துல இறங்கணும். மந்திரியை இறக்கலான்னா மந்திரி அந்த வயதுக்கு வந்த பெண்ணை தொட்டு தூக்கணும். இப்போ எப்படி தூக்கிட்டு வர முடியும்? யோசிச்சு பார்த்தார். மேலே இருந்து தான் உடுத்திட்டு இருந்த ஒரு துண்டை தூக்கி கீழே போட்டார், அம்மா இதை உடுத்திக்கோ. ஆனால் இப்போ அந்த பெண்ணை தொட்டு தூக்கணும், யார் தூக்குறது? எல்லாரும் சொல்லிட்டாங்க, ஐயா எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிடுச்சு, அந்த பெண்ணை தொட்டு தூக்கின உடனே அந்த பெண்ணை நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கன்னு சொன்னால் நான் என்ன பண்ணுறது? அதனால் எல்லாரும் மறுத்தாங்க. அப்போ யயாதி பார்த்தா, இந்த நாட்டினுடைய ராஜா நான் தானே, அதனால் நானே அந்த பெண்ணை காப்பாற்றுறேன்னு சொல்லி அவரே கீழே கிணத்துல இறங்கி அந்த பெண்ணை தூக்கி கொண்டு வந்து மேலே விட்டார். இந்த மேலே விட்டதுக்கப்புறம், அம்மா நீ யார்? தெய்வயானை, சுக்கராச்சாரியாருடைய மகள், இங்கே எப்படி வந்த, நடந்த கதையை சொன்னார். சொல்லி முடிச்சு அடுத்த வினாடி பார்த்தார், அப்படியா அம்மா உங்கள் அப்பா கிட்ட போறியா, நான் கொண்டு போய் விடுறேன்னார். வேண்டாம், எங்கள் அப்பாவே வருவார், நீங்கள் இருங்க. ஒரு நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு, போன பொண்ணை காணோம். நாடு காடு எல்லாம் தேடுறாங்க. காட்டில் வந்து பார்த்தா ஒரு அரசன் ஒரு பக்கம் இருக்கார், ஒரு பக்கம் குதிரைப்படை யானைப்படை இருக்குது, அதுக்கு பக்கத்தில் பார்த்தா ஒரு பெண் அங்கே உட்கார்ந்துருக்கிறார். சுக்கராச்சாரியார் பார்த்தார், அம்மா தெய்வ யானை ஏன் இங்கேயே உட்காந்துக்கிற, ஏன் நாட்டுக்கு வரலன்னார். ஏன் நாட்டுக்கு வரலன்னு கேட்டார். கேட்ட அடுத்த வினாடி பார்த்தார். அப்போ தான் பார்க்கிறார், நடந்த கதையை இந்த பெண் சொல்கிறார், யார்? தெய்வயானை சொல்கிறார். சொன்ன அடுத்த வினாடி சுக்கராச்சாரியார் கேட்குறார், அம்மா நீ நாட்டுக்கு வரணும்னா நான் என்ன பண்ணணும்? அப்போது இந்த சன்மிஸ்டை எனக்கு வேலைக்காரியாக வரணும். 1, என்னை தொட்டு தூக்கியதனால இவர்தான் என் கணவர். அந்த அம்மா சொன்னான், அம்மா நீ அந்தன குலம், அவரோ சத்திரிய குலம், அரச குலம், 2த்துக்கும் குல பொருத்தம் இல்லைன்னார். அப்பா என்னை தொட்டு தூக்கியதனால எக்காரணத்தை கொண்டும் நான் வேறு ஒருவரை மணக்க முடியாது. அது மட்டும் இல்லை, என்னை இவர் பிறந்த மேனியோடு பார்த்திருக்கிறார், நான் எப்படி வேறொருவரை நான் திருமணம் செய்து கொள்ள முடியும்? அதனால் நான் சொல்லுவதை கேளுங்கள், எக்காரணத்தை கொண்டு வேறு ஒருத்தரை நான் திருமணம் செய்து கொள்ள மாட்டேன்ட்டார். சொன்ன அடுத்த வினாடி பார்த்தார், சரி அப்படியா வா. திருமணம் முடிந்தது, யயாதியை கல்யாணம் பண்ணிட்டார். வேலைக்காரியாக சன்மிஸ்டியை அமுச்சு வச்சிட்டாங்க. இப்போ வேலைக்காரியாக போயிருக்கா சன்மிஸ்டை. வேலைக்காரியாக போன சன்மிஸ்டை தினமும் துணி துவைக்கணும், பாத்திரம் தேய்க்கணும், அரண்மனையை கூட்டணும், பழைய சோறு தான் தருவா, வேறு சாப்பாடு தரமாட்டா. இப்படி நிறைய யார் இந்த தெய்வயானை பண்ணுறா. இதை பார்த்த அடுத்த வினாடி அந்த அம்மா பார்த்தா, ஒரு பாவாடை கட்டினதுக்கு அடி இவ்வளவு பிரச்சனை, என்னை வேலைக்காரியாக கொண்டு வந்து வச்சிருக்கிறியே, இது என்ன நியாயம்? சரி, உன் கணவரே எனக்கு கணவராக வருவதற்கு நான் முயற்சி பண்ணுறேன்னு ராத்திரி 10 மணி வரைக்கும் வேலை முடிஞ்சிச்சு. குளிச்சு முடிச்சுட்டு அண்ணன் நடை, மின்னல் இடை, ஜன்னல் வச்ச ஜாக்கெட்டு, ஜெகன்மோகினி கொலுசு. இப்போவும் பெண்கள் நிறைய அப்படி போடுறா. எது காலில் கொலுசு போட்டிருக்கிறது எல்லாருக்கும் தெரியணும்னு என்ன போடுவாங்க இப்போல்லாம், நிறைய முத்து வச்சு அதை போடுறாங்களா இல்லையா? அது மாதிரி அதுக்கு பேரே கொலுசு, பேரே ஜெகன்மோகினி கொலுசான். இந்த கொலுசுக்கு பேர் என்னது? ஜெகன்மோகினி கொலுசு. அதெல்லாம் போட்டுட்டு இந்த அம்மா இரவு 12 மணிக்கு வந்து அந்த ஒரு மரம் இருக்கும், அந்த மரத்தாண்டு வந்து உலா வந்துட்டுருக்கா. காற்று தூக்கம் வரல, ஏன்னா காற்று வாங்கலான்னு அப்படியே அரசன் ஒரு நாள் வந்து பார்த்தா அந்த பெண்ணை பார்க்குறாரு. பேயா இருக்குமோ, மோகினி பேயா இருக்கும். ராத்திரி 1 மணி
எந்த பெண் வந்து வெளியில் உலாத்தி கொண்டிருப்பாள். அதனால் பார்த்தார் இது பேயா இருக்குன்னு போயிட்டார். ராத்திரி மறுபடியும் 1 மணி ஆச்சு. மறுநாள் ஒருவேளை அந்த மோகினி பேய் வந்திருக்குமோன்னு ராஜா எழுந்து வந்து பார்த்தா மறுநாளும் இருக்குது. இப்படியே 1 வாரம் போச்சு. அதுக்கப்புறம் பார்த்தார், பெண்ணே இது மோகினியாக இருந்தால் தினமும் வரமாட்டா, இது வேறு என்னமோ இருக்குது போல இருக்குன்னு அந்த பெண்ணுக்கிட்ட போய் கேட்கலான்னு அந்த ராஜா இறங்கி வந்தார். யயாதி இந்த பெண்ணை பார்த்து கேட்குறார், பெண்ணே நீ யார்? என் பெயர் சன்மிஷ்டை. அம்மா உனக்கு என்ன வேணும்? இல்லை உங்ககிட்ட ஒரு யாச்சகம் வாங்கிட்டு போகலான்னு வந்திருக்கு. அது பகலில் வந்திருக்கலாமே. இல்லை இது பகலில் வாங்க முடியாது, ராத்திரியில் தான் வாங்க முடியும். பகலில் வாங்க முடியாது, ராத்திரியில் தான். ஆமாம், என்ன வேணும்? நான் கேட்குறத முதல்ல நீங்கள் கொடுக்குறேன்னு சொல்லுங்க, பிறகு நான் கேட்குறேன். அம்மா நான் அந்த நாட்டினுடைய ராஜா, என்ன வேண்டுமானாலும் கேள், தருகிறேன். முதல்ல நீங்கள் கொடுக்குறேன்னு எனக்கு சத்தியம் பண்ணுங்க, பிறகு நான் கேட்குறேன். நீ கேட்குறத பெண்களுக்கே என்ன ஆசை இருக்கும்? சவரம் 70,000 நினைக்கிறேன். ஒரு 1 கிலோ கேட்பீங்களா? போதும் 1 கிலோ. ஆமாம், அதுவே ஆயுஸ் முழுக்க போட்டால் போதாது. 1 கிலோ போட்டால் போதாதா? அட நீங்கள் வேற ஏன் மேடம், ஒரு 150 போதாதா? ஆசை சும்மா தானே வருது, கேட்டு தான் பார்ப்போமே. பெண்களுக்கு ஆசை என்னங்க? நகை தானே. இன்னொன்று என்ன கேட்பாங்க? புடவை கேட்பாங்க. இந்த 2 தானே பெண்களுக்கே ஆசை. இவர் என்ன நினைக்கிறார், இந்த பெண் வந்து என்ன கேட்க போகிறா? ஒன்று புடவை கேட்பா, இல்லை நகை நட்டு கேட்பா, அவ்வளவு தானே, அதை தானே கேட்பா அப்படின்னு இவர் நினைக்கிறார். பெண்ணே நீ என்ன கேட்டாலும் நான் கொடுக்கிறேன், சத்தியம். உடனே அந்த அம்மா பார்த்தா, கொடுக்குறேன்னு வாக்கு கொடுத்துட்டு மாறக்கூடாது. சத்தியமாக மாற மாட்டேன். என்ன மாற மாட்டேன்? சத்தியமாக மாற மாட்டேன். சொன்ன அடுத்த வினாடி பார்த்தார், ஐயா எனக்கு கர்ப்ப தானம் கொடுங்கோ, எனக்கு ஒரு குழந்தைய தானமாக கொடுங்கோன்னு கேட்குறா. ஆழி மன்னன் நூல் அணங்கினை அணங்கன கண்டே பாழி வன்புயம் வலம் துடிந்து உடலுற பரிந்து வாழி தன்மனை மடவரால் அறிவுரா வண்ணம் யாழினோர் பெரும் புணர்ச்சியின் இதயம் ஒத்து இசைந்தான். ஆடி மன்னன் அவ்விணங்கினை அணங்கென கண்டு அந்த பெண்ணிடத்துல வாக்கு கொடுத்ததனால இப்ப சொல்லுகிறார், பெண்ணே நான் கேட்டதை தருகிறேன்னார். இப்ப அந்த பெண் கேட்கிறா, எனக்கு கர்ப்பதானம் கொடு என்று கேட்கிறார். தானத்துல சிறந்த தானம் கர்ப்பதானம், அதனால நீ எனக்கு அந்த தானம் கொடு. இதை கேட்ட அடுத்த வினாடி அவர் பார்த்தார், அம்மா எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிட்டுருக்கு, நீங்கள் தானே சொன்னீங்க கேட்டதை கொடுப்பேன்னு சொன்னீங்கல்ல, அப்போ இப்போ கேட்டதை நான் அதுவும் சத்தியம் வேற பண்ணியிருக்கீங்க, இந்த நாட்டினுடைய அரசன்னு வேற சொல்லியிருக்கீங்க, கொடுத்த வாக்கு அரசன் தவறலாம. உடனே வேற வழி இல்லை, காந்தர்வ மனம் செய்து கொண்டார். அந்த மனத்திற்கு என்ன பேருனா காந்தர்வ மனம். தலைவனும் தலைவியும் மட்டுமே இருமனம் ஒத்துப்போய் திருமணத்தில் முடிந்தால் அதற்கு காந்தர்வ மனம்னு பேர். அந்த காந்தர்வ மனம் செய்து 12 மணி வரைக்கும் முதல் மனைவியோட குடும்பம் நடத்துகிறார். 12 மணிக்கு மேலே 2வது மனைவியோட குடும்பம் நடத்துகிறார். முதல் மனைவி 2வது மனைவி. இப்போ 2 பேரோடையும் குடும்பம் நடத்தி அதில் இவர்களுக்கு குழந்தை பிறகுது. மூத்த மனைவிக்கு எது தூர்வசு அப்படின்னு சொல்லக்கூடிய குழந்தை. 2வது மனைவி என்று சொல்லக்கூடியவளுக்கு தான் அனு, திரிஷு, பூரு என்ற 3 குழந்தைகள் பிறக்கிறாங்க. இது பாருங்க, முதல் மனைவி ஊரறிய தாலி கட்டிய மனைவிக்கு 2 குழந்தை, யாருக்கும் தெரியாம தாலி கட்டிய மனைவிக்கு 3 குழந்தை. இப்போ இந்த குழந்தையும் வளருது, அந்த குழந்தையும் வளருது, அரண்மனைக்குள்ளேயே தான் வளருது. அப்படி வளர்ந்து வருகிற பொழுது ஒரு நாள் பார்த்தீங்கன்னா தெய்வ யானை நெய்ச்சோறு ஊட்டுறா. இந்த குழந்தைங்க மாறி 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 வந்து உணவு சாப்பிடுது. எப்பயும் 2 கிண்ணம் சாப்பாடு தான் காலியாகும்.
அன்னைக்குன்னு பார்த்தா 5 கிண்ணம் காலியாச்சு. பிள்ளைங்களை கூப்பிட்டு கேட்குறான், நீங்கள் தானே சாப்பிட்டீங்க எல்லாத்தையும்? ஆமாம், நாங்கள் தான் சாப்பிட்டோம். 5 கிண்ணம் சாப்பாடா? இல்லைம்மா, நான் சாப்பிட்டேன் கொஞ்சம், தம்பி கொஞ்சம் சாப்பிட்டான். இல்லைடா, இன்னும். அப்போ தான் இந்த குழந்தைங்க சாப்பாடு வாங்கிறதுக்கு வரும்பொழுது இன்னும் எக்ஸ்ட்ரா 3 பேர் வராங்க. பார்த்தா ஒரே மாதிரி இது 5. நீங்கள்லாம் சொல்லுவீங்களே கிராமத்தில் ஒரு பழமொழி, என்ன சொல்வீங்க? விதை ஒன்று போட்டால் செடி ஒன்றா வரும், மாமரத்தில் மாங்காய் காய்க்காமல் தேங்காயா காய்க்கும். ஒரே மாதிரி இருக்கும். இந்த 3 குழந்தைங்களும் இந்த அம்மாவுக்கு அடையாளம் தெரியல. ஏன்னா தன் பிள்ளைங்களையும் அந்த அம்மாவுக்கு அடையாளம் தெரியல. எதோ தூர்வசின்னாங்க. 2 பேரும் ஓடி வந்து பக்கத்தில் நின்ட்டாங்க. இந்த 3 பிள்ளைங்களே கேட்குறா, உன் அம்மா யார், அப்பா யார்? எங்கள் அம்மா பேர் சன் மிஸ்டை. ஓ, எனக்கு தெரியாமல் கல்யாணம் பண்ணிக்கிட்டாலோ? கல்யாணத்துக்கு ஒரு வார்த்தை கூட கூப்பிடலையே. சரின்னு பார்த்தா, ஆமாம் உங்கள் அப்பா யாருன்னார். வேட்டைக்கு போன யயாதி அப்போ தான் வந்துட்டுருக்கார். அவர் தான் எங்கள் அப்பான்னு. முடிஞ்சு போச்சா ஜோலி? பல நாள் திருடன் ஒரு நாள் கண்டிப்பாக மாட்டிக்கொள்வார் இல்லையா? அதனால் இப்போ என்ன பண்ணிட்டார், மாட்டினார். நீங்கள் எனக்கு துரோகம் இழைக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணி தான் கல்யாணம் பண்ணீங்க. ஆனால் அந்த பெண்ணை திருமணம் செய்து கொண்டிருக்கிறீங்கன்னு இந்த அம்மா நேராக சுக்கராச்சாரியார்கிட்ட போயிட்டா. எனக்கு துரோகம் இழைத்து விட்டார் என் கணவர். சுக்கராச்சாரியார் கூப்பிட்டு வச்சு விசாரணை நடத்துகிறார். என்ன நடத்துகிறார்? அப்போ யயாதி கல்யாணம் நிஜமானார். ஆமாம் ஆமாம் ஆமாம், உனக்கு முதுமை பருவமும் காச நோயும் வர கடவது. காச நோயினா என்னது? காச நோயினா என்னது? யாருக்குமே தெரியலையா? டிபி, அதுக்கு பேர் தான் காச நோயின்னு பேர். முதல்ல நோய் என்று சொல்லக்கூடிய டிபி நோய் யாருக்கு வந்ததுன்னா யயாதிக்கு தான் ஃபர்ஸ்ட். சுக்கராச்சாரியார் கொடுத்த சாபம். முதல்ல அவருக்கு நோய் அப்படின்னு வந்தது அப்போ தான் வந்துச்சு. சென்று தாதையை பணிந்து இது செப்பலும் சினவேல் வென்றி மன்னனை இருந்தனாம். சினவேல் வென்றி மன்னனை விருத்தனாம். வகையவன் விதித்தனான் அன்று தொட்டு இவன் ஐமுதல் பிணியினால் அழுங்கி இன்று 100 நரைமுதிர் யாக்கையோடு இருந்தான். இன்று 100 நரைமுதிர் யாக்கையோடு இருந்தானே. காச நோயும் முதுமை பருவமும் வர கடவது என்று சொன்ன அடுத்த வினாடி பார்த்தீங்கன்னா அந்த நோய் வந்துட்டது. இப்போ அந்த நோய் வந்தால் என்ன பண்ணுவாங்க? அப்படிதான் இருமிட்டே இருப்பான். ஒரு நிமிடம் கூட அவங்களால என்ன பண்ண முடியாது, நிம்மதியாக இருக்க முடியாது, தூங்க முடியாது. அதான் விஷயம். இன்னொன்று, முதுமை பருவம் வந்துருச்சு. இப்போ அந்த முதுமை பருவமும் காச நோயும் இவரை படாத பாடுபடுக்கிற பொழுது மாமனார்கிட்ட கேட்குறார், மாமா நான் எந்த தவறும் செய்யலை. அந்த பெண் என்கிட்ட யாச்சகம் கேட்டா. ஒரு அரசனிடத்துல யாச்சகம் கேட்டா கொடுக்கணுமா இல்லையா? அவள் முதல்ல எடுத்த உடனே கர்ப்பதானம் வேணும்னு கேட்கல. அவள் என்ன கேட்டா? எனக்கு ஒரு தானம் கொடு, ஒரு தானம் கொடு, ஒரு தானம் கொடுன்னு கேட்டா. நானும் என் பெண்களுக்கு என்ன ஆசை இருக்கும், ஒன்று நகையாக இருக்கும், இல்லை புடவையாக இருக்கும், இல்லை வீடு வாசல் சொத்து சுகத்தை கேட்பான்னு நினச்சேன். ஆனால் அவள் இப்படி ஒரு தானம் கேட்பான்னு தெரியாது. அதனால் நான் கொடுக்குறேன்னு சத்தியம் பண்ணேன். அதில் மாட்டிக்கிட்டேன். சத்தியத்தை காப்பாற்றுறதுக்காக கொடுத்துட்டேன். சரி, இப்போ இந்த சாபத்திலிருந்து விடுதலை வேணும். எப்படி? உனக்கு 5 பிள்ளைங்க இருக்காங்கல்ல? ஆமாம். இந்த 5 பிள்ளைங்களையும் கூப்பிட்டு வச்சு யாருடைய இளமையை கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு நாடு கொடு. யார் இளமையை கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு நாடு கொடு. உன் முதுமையையும் காசநோயும் யார் வாங்கி கொள்ளுகிறார்களோ அவர்களுக்கு நீ நாட்டை கொடுப்பாயாக சொல்லிட்டார்.
அந்த மன்னவன் மைந்தரை அழைத்து எனக்கு ஒரு நார் தந்த மூப்பை நீர் கொன்மிண்டலும் இளமைய தந்து என்ன மைந்தர் யாவரும் மறுத்திட போருமற்றி அவன்தன் இந்த மூப்பினை கவர்ந்தொனிதனின் இளமை தந்தான். எதுவை கூட்டு வச்சு சொல்றார். எது உன் பாட்டன் சாபத்தை நான் வாங்கி இருக்கிறேன், சாபத்தை மாத்திக்கணும், எனக்கு குடு. எது இளமைய குடு. என் காச நோயையும் முதுமை பருவத்தையும் நீ வாங்கிக்கோ, இந்த நாட்டை நீ ஆளு. எது சொன்னார், நான் கொடுக்கிற இளமையை வச்சு நீ என்ன பண்ணுவ? நான் கொடுக்கிற இளமையை வைத்து தந்தையே நீங்கள் என்ன செய்வீர்கள்? ஒன்றும் இல்லை, உங்கள் அம்மா கிட்ட உறவு வைத்து கொள்ளுவேன். அப்போ நான் உறவு வைத்ததாகத்தானே அர்த்தம். அது பாவம் அல்லவா? உடனே சொன்னார், நான் கொடுக்க மாட்டேன்ட்டார். அப்போ என் சொத்துல உனக்கு பங்கு இல்லை. அதுக்கு இவர் சொல்றார், என் சொத்துல பங்கு இல்லைன்னு சொன்ன உடனே அப்பதான் இவர் சொல்லுகிற பொழுது என்ன சொல்றாரா, பங்கு இல்லைன்னா பரவாயில்ல, எப்படி பிழைப்பாய்? மாடு மேய்ச்சாவது பிழைச்சிக்குவேன். எப்படி பிழைச்சிப்பேன்? மாடு மேய்த்தாவது பிழைத்துக் கொள்வேன். அந்த குலம்தான் யாதவ குலம். யாதவ குலம். எந்த குலம்? யாதவ குலம். யாதவ குலம். அதுல தான் பகவான் என்று சொல்லக்கூடிய எம்பெருமான் அவதாரம் செய்கிறார். யாரு? பகவான் வந்து அவதாரம் செய்கிறார். இப்ப ரெண்டாவது பிள்ளை தூர்வசுன்னு பேர். ரெண்டாவது பிள்ளை அந்த தூர்வசு என்று சொல்லக்கூடியவர் சொல்றார், அப்பா நீயாவது இளமையை கொடு. அவர் சொல்லிட்டார், அண்ணாவே தரல மறுத்துட்டா நானும் தரமாட்டேன். அடுத்து திரிசு சொல்றார், கொடுக்க மாட்டேன். ஆய்வு கொடுக்க மாட்டேன். 4 பேர் மறுத்துட்டாங்க. 5வது பிள்ளை பூரு மகாராஜா, கடைசி பையன் அவன் தான். அவங்கிட்ட கேட்குறார், டே அப்பா நீயாவது கொடு. இப்போ அவர் சொல்றார், அப்பா மாதா பிதா குரு தெய்வம் 4 பேர் கேட்டால் கொடுக்கணும். எதை எதை கொடுக்கணும்? உயிரை கொடுக்கணும். யார் கேட்டா? மாதா பிதா குரு தெய்வம், இந்த 4 பேர் கேட்டால் கொடுத்துடணும். எதை கொடுக்கணும்? உயிரை கொடுக்கணும். அப்போ அம்மா கேட்டால் கொடுக்கணும், அப்பா கேட்டால் கொடுக்கணும், குருக்கு கொடுக்கணும். தெய்வம் நம்மை கேட்காது. நம்மளை கேட்ட வரையா போகலாம் எங்கே? கைலாசத்துக்கு கேட்டால் எடுக்கிறான் ஏமன். புது மாப்பிள்ளைன்னு பார்க்க மாட்டார், பிறந்த குழந்தைன்னு பார்க்க மாட்டார், வயசானவங்கன்னு பார்க்க மாட்டார், புது பொண்ணுன்னு பார்க்க மாட்டார், இளைஞர்கள்னு பார்க்க மாட்டார், எம்எல்ஏன்னும் பார்க்க மாட்டார், எம்பின்னும் பார்க்க மாட்டார். என்ன பண்ணுவார்? வந்தால் போயிட்டு எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பார். யார் கண்ணுக்காவது தெரிவார்? தெரிஞ்சா விடுவோம். என்ன பண்ணுவீங்க? பிடிச்சின்னு வந்து கட்டிடுவோம். ஐயோ நீங்கள் வேறு, அவர் பறந்து போயிடுவார். ஆனால் அவருக்கு என்ன கொடுப்போம்? வேணும்னா என் சொத்தை வச்சுக்கோ, என்னை விட்டுரு, இல்லையா ஒரு கோடி வாங்கிக்கோ, இன்னும் ஒரு 10 வருஷம் விடு, 10 வருஷம் கழிச்சு வா, இன்னும் 1 கோடி தரேன், அப்பயும் வாங்கிட்டு போ, அப்படி தானே சொல்லுவோம். அதனால தான் நம்ம கண்ணுக்கெல்லாம் தெரியாமையே எமன் கொண்டு போயிடுறான். தனமலை இருந்தென்ன கனபெயரெடுத்தென்ன தாரணியை ஆண்டுமென்ன சித்துபல கத்தென்ன நித்தம் விரதங்கள் ஓயாது இருந்தால் என்ன நதுபுணல் சூழ் மூழ்கினால் என்ன இவையெல்லாம் யமன் ஓலை ஒன்று வருகின்ற போது உதவுமோ உனக்கு? ஈசனே சிவகாமி நேசனே என என்ற தில்லைவாழ் நடராஜனே. நடராஜர் 10ல் சொல்றார், சித்துகள் பல கற்று என்ன, எத்தனை கோடி வைத்திருந்தாலும் என்ன, யமன் ஓலைக்கு யாராவது எதிர் ஓலை உண்டா அப்படின்னா இல்லை.
எவன் ஓலையேக்கே எதிர் ஓலை உண்டான்னா இல்லை. அப்போ இங்கு சொல்லுகிற பொழுது சொல்றார், மாதா பிதா குரு தெய்வம், இந்த 4 பேர் கேட்டால் கொடுக்கணும். எதை கொடுக்கணும்? உயிரையே கொடுக்கணும். இப்போ நீங்க இந்த பூமிக்கு நான் வருவதற்கு காரணமாக இருந்த தந்தை, உங்களுக்காக என் இளமையை கொடுத்தால் என்ன தவறு? யயாதி கேட்கிறார் பெத்த பிள்ளைகிட்ட, இளமையை கொடு, முதுமையை வாங்கிக்கோ, காச நோயும் வாங்கிக்கோ, நாட்டை எடுத்துக்கோன்றார். ஆனால் இங்கே சொல்லுகிற பொழுது சொல்கிறார், 4 பிள்ளைங்க மறுத்துட்டாங்க, ஆனால் 5ஆவதாக இருக்கக்கூடியவர் நான் சரின்றார். நாணயத்துக்கு 2 பக்கம் உண்டா? என்ன உண்டு? ஒரு பக்கம் தலை, இன்னொரு பக்கம் என்ன இருக்கு? அந்த நாணயத்தினுடைய மதிப்பு என்ன இருக்கும்? 1 ரூபாய் காயின்னா 1 ரூபாய் இருக்கும், 2 ரூபாய்னா 2 ரூபாய் இருக்கும், ஒரு பக்கம் தலை இருக்கும். அது எந்த நாட்டினுடைய சிம்பிள் அப்படிங்கிறதுக்காக, அந்த எந்த நாட்டினுடையது அப்படிங்கிறதுக்காக அதனுடையதை அதை பொறிச்சு வச்சுருப்பாங்க. அப்போது நம்ம நாட்டினுடையது எது? என்ன இருக்கும் நம்ம நாட்டு இதில் காயின்லாம்? என்ன இருக்கும்? என்ன இருக்கும்? சிங்கம் இருக்கும். என்ன இருக்கும்? சிங்கத்தினுடைய தலை இருக்கும். சிங்கத்தலை இருக்கும். அடுத்த பகுதியில் தான் என்ன இருக்கும்? நாணயத்தினுடைய மதிப்பு இருக்கும். போய் கேட்கலாம் ஒரு கேள்வி. கேள்வி 1, பதில் 2. இப்போ அவர் சொல்றார், 4 பிள்ளைங்க என்ன சொல்றாங்கன்னா மறுக்கிறாங்க. என்ன மறுக்கிறாங்க? நீங்க இளமையை கொடுத்தா, நாங்கள் கொடுக்கிற இளமையை வச்சு என் தாயிடத்தில் உறவு வைத்து கொண்டால் நாங்கள் உறவு வைத்ததாகத்தானே அர்த்தம். அப்போ அது பாவம், நான் கொடுக்க மாட்டேன். 4 பிள்ளைங்க மறுத்துட்டாங்க. ஆனால் 5ஆவது பிள்ளை சொல்றார், இந்த பூமிக்கு நான் வருவதற்கு காரணமாக இருந்தது தந்தை. அந்த தந்தை மாதா பிதா குரு தெய்வம், இந்த 4 பேர் கேட்டால் உயிரையே கொடுக்கணும்னு வேதம் சொல்லுது. நான் சொல்லலை, வேதம் சொல்லுது. அப்போ வேதம் சொல்லுவதை கேட்பதா, உங்களுடையதை கேட்கறதா? என் தந்தையே அது குற்றம் இல்லை என்று தான் என்கிட்ட கேட்குறார். அப்பா கேட்டால் என்ன வேணாலும் பிள்ளைகள் கொடுத்தே ஆகணும்ன்றது வேதம் சொல்லுது. அப்பாக்காக ஒரு கொடுக்கணும்னா என்னன்னாலும் கொடுக்கணும். அதனால என் இளமையை கொடுப்பது தவறில்லைன்னு பூரு கொடுத்தார். விந்தை பூமகன் முதலிய மடந்தையர் விரும்ப முந்தை மாமனம் யாவையும் பலபகல் முற்றே சிந்தை ஆதரம் தனிந்தபின் சிந்தனையின்றி தந்தை மீளவும் இளமைதன் தனையனுக்கு அளித்தான். இறைவனுடைய கருணையினாலே சொல்லுகிற பொழுது சொல்லுகிறார், தந்தைக்கு இளமையை கொடுத்துட்டார், அதனால பாவம் இல்லைன்றார். இப்போ பாவம் இல்லைன்றதுனால அதனையில் இருந்து சந்திர குலம் என்பது பூர்வ குலமாக மாறி போச்சு. இப்போ குலம் சொல்கிறாங்களே, நாங்கள் இந்த குலத்தில் வந்தவர்கள்னு, சந்திர குலம் என்பது பூர்வ குலமாக மாறி போச்சு. அந்த பூர்வ குலம் என்று சொல்லக்கூடியதில் பரதன் என்று சொல்லக்கூடியவன் வந்து ஆட்சி பண்ணுறான். அதாவது ஒவ்வொரு குலம் வந்துக்கிட்டே இருக்கு. அதில் பூரு என்று சொல்லக்கூடிய மன்னன், அவனுக்கு மகன் ஜனமேஜயன். யயாதியினுடைய மகன் பூரு, பூருவினுடைய மகன் ஜனமேஜயன், ஜனமேஜயனுடைய மகன் பிராசீனன், பிராசீனனுடைய பிள்ளை ஷையாது, ஷையாதனுடைய பிள்ளை சார்வபொம்மன், சார்வபொம்மனுடைய பிள்ளை ஜெயசேனன், ஜெயசேனனுடைய பிள்ளை சுரவீடனன், சுரவீடனனுடைய பிள்ளை பௌமராஜன், பௌமராஜனுடைய பிள்ளை நைதானிகன், நைதானிகனுடைய மகன் குரோதன், குரோதனுடைய மகன் தேவாபி, தேவாபியினுடைய மகன் உருசிகன், உருசிகனுடைய மகன் அரிசிகன், அரிசிகனுடைய மகன் வரராஜன், வரனுக்கு பிள்ளை திடராஜன், திடனுடைய மகன் நீலராஜன், நீலனுக்கு பிள்ளை துஷ்யந்தன். இது இடையில எல்லாருக்கும் கதை வந்து சில காலம் வாழ்ந்துட்டு சில காலம் எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்க, அரசனாக இருந்து மாறிவிட்டார்கள்.
துஷ்யந்தன் என்று சொல்லக்கூடியவன் காட்டுக்கு போனான். அந்த இடத்துல சகுந்தலையை பார்க்கிறான். பார்த்த உடனே கண்டதும் காதல். நீ என்னை திருமணம் செய்து கொள்னு கேட்கிறார். ஐயா, நான் அந்தன பெண், நீயோ அரசகுமாரன். காதல் ஒருமித்த கருத்தோடு கல்யாணம் செய்து கொள்ளலாம், காந்தர்வ மனம் செய்து கொள்ளலாம்னு துஷ்யந்தன் கேட்குறான். உடனே பார்த்தார். துஷ்யந்தன் சொன்ன உடனே அந்தம்மா ஒத்துக்கலை. சில நியாயங்களை எல்லாம் கேட்ட பொழுது சகுந்தலை இடத்தில் சொல்றார், முருகப்பெருமானே வள்ளி எம்பிராட்டியை திருமணம் செய்து கொள்ளவில்லையா? அதை சொன்ன அடுத்த வினாடி பார்த்தாரு, அந்த அம்மாவுக்கும் இவர் மேலே ஆசை இருந்தது. சூரியன் சாட்சியாக, சந்திரன் சாட்சியாக, பூமி மாதா சாட்சியா, ஆகாசவாணி சாட்சியா, உன்னை நான் கைவிட மாட்டேன்னு தாலி கட்டினார். கட்டி முடித்தார். கணவன் மனைவியாக இல்லறம் என்கின்ற நல்லறம் நடத்தினாங்க. கண்வ முனிவர் யாகத்துக்கு போயிட்டு இருந்தார், திரும்பி வரல. அதுக்குள்ளே கல்யாணம் முடிஞ்சு துஷ்யந்தன் அவருடைய நாட்டுக்கு புறப்பட்டார். இந்த பெண் அலங்கோலமாக இருக்கிறார். கண்வ முனிவர் பார்க்கிறார். அந்த அம்மாவா சொல்லலை, நம்ம ஒன்றும் சொல்ல வேண்டான்னு கம்மன் இருந்தார். அதற்கு பிறகு சில மாதங்கள் கழித்தது. வயிறு பெருத்தது. அம்மா என்னன்னார். நடந்ததை அந்த அம்மா சொல்கிறார். எப்போ வரேன்னார். நாளைக்கு கூட்டு போகிறேன்னார். நாளை என்பது இன்னை வரைக்கும் நாளைக்கு ஆகலை போலுது. 10 திங்கள் கழித்தது. ஒரு பிள்ளை பிறந்தது. அந்த பிள்ளைக்கு பரதன் என்று பெயர் வைத்தார். பரதன் என்று பெயர் வைக்கிறார். அந்த பரதன் என்று சொல்லக்கூடியவனுக்கு வயசு 9 ஆச்சு. நாளைக்கு வரேன்னு சொல்லிட்டு போனார்ல, 9 வருஷம் ஆயும் வரல. எப்போ? அவர் வயிற்றில் கொடுத்துட்டு போன பிள்ளைக்கு 9 வயசு ஆகுது பிறந்து. அப்போ எத்தனை வருஷம் ஆச்சு? 10 வருஷம் ஆச்சு, வரல. இப்போ அந்த குழந்தை கேட்குறான், எல்லாருக்கும் அப்பான்னு ஒருத்தர் இருக்கார், எனக்கு தாத்தா இருக்கார், அம்மா இருக்காங்க, ஆனால் எனக்கு அப்பா யார்? ஒரு கேள்வி வருது. கண்வ முனிவர் சொல்கிறார், அம்மா நான் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுருந்தா நான் கேட்டிருப்பேன். யாருன்னாவது அவர்கிட்ட போய் பேசியாவது நான் என்ன பண்ணியிருப்பேன், அவர்களை உங்ககிட்ட வாழ வைத்திருப்பேன். ஆனால் நீயா பார்த்து விரும்பி கல்யாணம் பண்ணி கொண்டதுனால என்னால் அவர்கிட்ட பேச முடியாது. இந்த அம்மா சொல்லி யார்? கண்வ முனிவர் சொல்கிறார். ஏன் அவர் மறுநாளே கூட்டு போலன்னா, விஸ்வாமுத்திரருக்கும் மேனைக்கும் பிறந்தவள் இந்த சகுந்தலை. விஸ்வாமுத்திரர் தவத்தில் இருந்தார். தவத்தை கலைப்பதற்கு இந்திரன் மேனையை அனுப்பினான். இந்த மேனை நடனமாடி விஸ்வாமுத்திரர் மனசை கலைச்சி தவத்தையும் கலைச்சி பெண்ணை பிறந்து ஒரு குழந்தையை பிறந்து அங்கேயே விட்டுட்டு விஸ்வாமுத்திரர் தவத்துக்கு போயிட்டார். மேனை தேவலோகத்துக்கு போயிட்டார். இந்த குழந்தை குவா குவான்னு அழுது. அப்போ சகுந்தலை என்கின்ற பச்சி பறவை அது போய் எங்கெங்கேயோ இருக்கிற இறையை கொண்டு அது வாயில் வச்சுட்டு மூக்கு அப்படி வாயில் வச்சு பறவை நிழலுக்கு தன்னுடைய இறக்கையை நிழல் கொடுத்துட்டு இருக்கு. கண்வ முனிவர் யாகத்துக்கு போயிட்டு திரும்பி வரார். அப்போ அந்த குழந்தையினுடைய சத்தத்தை கேட்டு கண்வ முனிவர் அந்த குழந்தையை தூக்கிட்டு வளர்க்கிறார். கண்வ முனிவர் தந்தை கிடையாது, வளர்ப்பு தந்தை. இந்த விஷயத்தை கண்வ முனிவர் யாகத்துக்கு போன இடத்துல விஸ்வாமுத்திரர்கிட்ட சொல்கிறார், உன் குழந்தை என்கிட்ட வளர்ந்துட்டு இருக்குன்னு. விஸ்வாமுத்திரர் பார்க்குறாரு, என் பொண்ணு வளர்ந்துருக்கிறாள். ஆமாம், வயசுக்கு வந்தாச்சு. பெண்ணுக்கு எப்போ கல்யாணம், யார் வருவார் மாப்பிள்ளை என்று தெரியலே, நல்ல மாப்பிள்ளையாக பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், வளர்த்துட்ருக்கேன்னார். என் பெண்ணை நான் பார்க்கலாமா? ஓ பார்க்கலாம், நான் இன்னைக்கு வரல, நாளைக்கு தான் வரப்போகிறேன், நீ வேணா போய் பார்த்துட்டு போனார். கண்வ முனிவர் அங்கே யாகத்தில் இருக்கிறார். விஸ்வாமுத்திரர் இங்கே வரார். துஷ்யந்தன் இவளை திருமணம் செய்து கொண்டு திரும்பி போகிற நேரத்தில் விஸ்வாமுத்திரர் வந்தார். அவளையே யார துஷ்யந்தனையே பார்த்துன்னுக்கிறா சகுந்தலை. விஸ்வாமுத்திரர் எதிர்க்கு பெண்ணே, அம்மா நான் தான் உன் தந்தை விஸ்வாமுத்திரர் வந்திருக்கிறேன், மகளே சகுந்தலைன்னார். இவ தான் அவன் நினைவில் இருக்கிறாள். எதிரில் நிற்கிற அப்பா தெரியல. தேர் போனது, அந்த தேரையே பார்த்து நிற்கிறா. சொல்லுவாங்கள்ல, வழி மேலே விழி வச்சு காத்துன்ருக்க, அது மாதிரி இவ தேரையே பார்த்துட்டு இருந்தா. விஸ்வாமுத்திரர் எதிர்க்க நிற்கிறார். அவளுக்கு கண்ணு தெரியாததுனால என்ன பண்ணிட்டார், விஸ்வாமுத்திரர் கவனிக்கலை. கவனிக்காதனால விஸ்வாமுத்திரர் கொடுத்துட்றார்.
உன்னை நேரில் அவன் மீண்டும் பார்க்கின்ற வரைக்கும் உன் நினைவு அவனுக்கு அற்றுப்போக கடவதுன்னு கொடுத்துட்டார் சாபம். துஷ்யந்தன் நேரில் பார்த்தாதான், சகுந்தலையை பார்த்தா மட்டும்தான் நினைவுக்கு வரும் நம்ம ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணோன்னு. அது வரைக்கும் வராது. யார் கொடுத்தார்? விஸ்வாமுத்திரர் சாபம். இப்போ விஸ்வாமுத்திரர் கொடுத்த சாபத்தினால 10 வருஷமாக துஷ்யந்தனுக்கு நினைவில்லை, மனைவி கல்யாணம் பண்ணணுன்ற நினைவே இல்லை. இப்போ என்ன பண்ணுவார்? கண்வ முனிவர் சொல்கிறார், அம்மா நான் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுருந்தா நான் போய் அதிகாரமாக அவங்ககிட்ட பேசலாம். நீயா விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிறதுனால நான் அவங்ககிட்ட ஒன்றும் கேட்க முடியாது. அதனால் இந்த ஊர் எல்லை வரைக்கும் நான் அனுப்புகிறேன், உனக்கு துணைக்கு ஆள் அனுப்புகிறேன். அதனால் நீ ஊர் எல்லை வரைக்கும் போ. அதுக்கப்புறம் முனிவர்கள் வந்துடுவாங்க, நீ தான் துஷ்யந்தன் இடத்துல போய் சேரணும். அம்மா எக்காரணத்தை கொண்டும் வீட்டுக்கு வருவதாக இருந்தால் துஷ்யந்தனோடு வா, இல்லைன்னா வராதேன்ட்டார். அப்போனா என்ன அர்த்தம்? வாழ்ந்தாலும் அங்கேயே இரு, போனாலும் அங்கேயே போ அப்படின்னு அவர் சொல்லாமல் சொல்லிட்டார். இப்போ இந்த பெண் அங்கே போகிறா. போன உடனே, அதாவது நாட்டின் எல்லை வரைக்கும் போனாங்க. எல்லையிலேருந்து அதுக்கப்புறம் அந்த அம்மா நாட்டுக்கு உள்ளே நுழையிறாங்க. பார்த்தா பார்வதி அம்மா முருகப்பெருமானோடு வந்தா எப்படி இருக்குமோ அப்படி இருக்கு அந்த காட்சி. எல்லாரும் பார்க்குறாங்க. பார்த்த உடனே யாராக இருக்கும்? பார்வதி தான் இறங்கி வந்துட்டாலோன்னு எல்லாருக்கும் ஆச்சரியம். சுரச மூமுகமும் சுராரிகள் சமூகமும் சூழ விரசை பூசலின் வாசவல் நடுங்கி வெண்ணிடும் நாள் அரசர் யாவரும் அருமுக கடவுள் என்று அயர்ப்ப புரசை நாகம் முன் கடவினன் நாகமும் புறந்தோன். இறைவனுடைய கருணையினாலே இப்போ அந்த பெண் முருகப்பெருமானை அழைத்து வருவது போல தன் மகனை அழைத்து வரார். உங்க நாட்டினுடைய ராஜாவை பார்க்கணும்னு அந்த அம்மா, ராஜாவை பார்க்கணும்னு சொன்ன அடுத்த வினாடி பார்த்தாங்க. ஓ அப்படியா அம்மா, நீ யார்? அதை உங்ககிட்ட சொல்ல மாட்டேன், உங்கள் ராஜா கிட்ட சொல்கிறேன். என்னை உங்கள் ராஜா இருக்கிற அரண்மனைக்கு கூட்டு போ. அரசவைக்கு கூட்டிகிட்டு அந்த பெண்ணை பார்க்கிறார். அந்த பெண் நிற்கிற பக்கத்தில் பெண்ணு யாரே குழந்தை நிற்கிறான். இப்போ துஷ்யந்தன் எடுத்த எடுப்பில் கேட்குறார், பெண்ணே நீ யார்? உன் குலம் என்ன? உன் கோத்திரம் என்ன? அப்பா யாரு? அம்மா யாரு? ஊர் என்ன? பேர் என்ன? இந்த பையன் யாரு? அவனுக்கு அப்பா யாரு? எத்தனை கேள்வி! உன் ஊர் என்ன? உன் பேர் என்ன? உன் குலம் என்ன? உன் கோத்திரம் என்ன? உன் தாய் யார்? உன் தந்தை யார்? இந்த பக்கத்தில் இருக்கிற பையன் யார்? அந்த பையனுக்கு தந்தை யார்? இத்தனை கேள்வி வந்துடுச்சு. இப்போ இத்தனை கேள்விக்கு அந்த அம்மா ஒரே பதில் சொல்றா, பெண்ணறிவு நுண்ணறிவு. நுண்ணறிவுன்னு அர்த்தம். எல்லாரும் பெண் புத்தி பெண் புத்தி அப்படியா? இல்லை, தப்பாவே அதை சொல்லி வச்சுக்கிறாங்க. பெண் புத்தி முன்புத்தி. முன்புத்தி. வருங்காலம் வரக்கூடிய துன்பத்தை முன்கூட்டியே சிந்தித்து செயல்படக்கூடியவள் என்பது பொருள் அதுக்கு. ஆனால் நாமளே ஏதோ வேறு மாதிரி கற்பனை பண்ணி வச்சுன்னு இருக்கோம், வேறு மாதிரி கற்பனை பண்ணி வச்சுருக்கிறோம். பெண் புத்தி என்னது? முன்புத்தி. முன்புத்தி, முன்னறிவு, பெண்ணறிவு, நுண்ணறிவு. இப்போ இந்த அம்மா யோசிக்கிற ஒரே ஒரு பதில் சொன்னா, மகனே பரதா, மகனே பரதா அப்பாவை வணங்கு. முடிஞ்சு போச்சா எல்லா கேள்விக்கும் பதில்? மகனே பரதா அப்பாவை வணங்குன்னார். சொன்ன அடுத்த வினாடி பார்த்தார், அப்பாவை வணங்குன உடனே, அப்பாவா? யார் அப்பா? நீங்க தான் அப்பா. யார் அப்பா? நீங்க தான் அப்பான்னார். கேட்ட அடுத்த வினாடி பார்த்தார், நீங்க தான் அப்பான்ன உடனே பரதன் போய் காலில் விழுந்தார். நான் உன்னை கண்டதில்லை, கலந்ததில்லைன்னார். உன்னை நான் பார்த்ததே இல்லை.
இந்த அம்மா பார்த்தா, ஐயா இந்த தேதியிலே நீ வேட்டைக்கு வந்த, தண்ணி தாகன்னு சொல்லி வீட்டுக்கு வந்த, என்னை பார்த்து அழகாக இருக்கேன்னு சொன்னேன், கண்ணே மண்ணே என்னது கண்ணே மணியே என்று கொஞ்சி எல்லாம் பேசி காந்தர்வ மனம்னு சொல்லி இந்த பூமி மாதா சாட்சியா ஆகாசவாணி சாட்சியா உன்னை கைவிட மாட்டேன்னு சொல்லி நாளைக்கே வரேன்னு சொல்லி என்னை கல்யாணம் பண்ணிட்டு எனக்கு ஒரு குழந்தையும் கொடுத்துட்டு இப்போ என்னை கண்டதில்லை கலந்ததில்லைன்னு சொல்கிறேன். அதுக்கு யார் சாட்சி? துஷ்யந்தன் கேட்குறான், அதுக்கு யார் சாட்சி? ஆகாயம் சாட்சி, பூமி சாட்சி. ஆகாயம் சாட்சி, பூமி சாட்சி, அது ரெண்டுத்தையும் வந்து சாட்சி சொல்லுவோம். ஆகாயம் வருமா, பூமி வருமா? வரும், கூப்பிட்டா வருமா? அப்போ ஒரு வார்த்தை, இந்த வார்த்தை சொன்ன உடனே, ஏ பூமி மாதா, ஏ ஆகாசவாணி, உங்கள் இருவரையும் சாட்சி வைத்து இவர் என் கழுத்தில் திருமாங்கல்யத்தை அதாவது தாலி கட்டி என்னுடன் இல்லறம் என்கின்ற நல்லறம் நடத்தி என் வயிற்றில் இவர் குழந்தையை கொடுத்தது நிஜமாக இருக்குமே ஆனால், சத்தியம் தோற்காமல் இருக்க வேண்டுமே ஆனால், உங்களில் இருவரில் எவராவது ஒருவர் வந்து சாட்சி சொல்லவில்லையானால் இப்பொழுதே நான் உயிரை விட்டு விடுவேன், இது சத்தியம். அந்த அம்மா சொன்னா, பூமி மாதா வரல, ஆகாசவாணி வந்தா. துஷ்யந்த, இவள் உன் மனைவி, இவன் உன் குழந்தை, இந்த தேதியில இந்த நாளில் நீ வேட்டைக்கு போனேன், தண்ணி தாகத்திற்காக போனேன், நடந்த மொத்தமும் டிவியில் காட்டுற மாதிரி காட்டினார். யாரு? ஆகாசவாணி. சொன்ன அடுத்த வினாடி சிம்மாசனத்தில் உட்கார்ந்திருந்த துஷ்யந்தன் நேராக ஓடி வந்து எங்கே விழுந்தார்? சகுந்தலை காலில் விழுந்தார். இப்போ இருக்கிற மனைவியாக இருந்தால் என்ன சொல்லியிருப்பாங்க? எனக்கு அதெல்லாம் பழக்கம் இல்லை. எது பொண்டாட்டி காலில் விழுறதா? ஆமாம். நான் கேட்குறேன், கேளுங்க. யாரை கேட்கணுன்னா உங்கள் வீட்டுக்காரம்மாவை போய் கேட்டு வரேன். சரி, கேளு. எப்போ கேட்கணும்னு எப்போ தெரியுமா காலில் விழுந்திருப்பீங்க? இந்த அம்மி மிதித்து அருந்ததி பார்த்துன்னு ஒன்று இருக்குது. அப்பவே மறந்துடுவோம் எல்லாரும். காலை தொட்டு தானே மெட்டி போட்டோம், ஓடுறோம், இல்லைன்னு சொல்ல வரல. அப்ப காலை விழுந்து அப்பயே மறந்துடுவோம். காலில் அப்போ விழுந்தீங்களா இல்லையா? ஆமா, உண்மைதான். நான் விழவே இல்லை, அது எனக்கு பழக்கமே இல்லைன்னா எப்படி அது அர்த்தம்? எல்லாரும் ஒரு முறையாவது விழுந்து தான் இருக்கணும், மனைவி காலை தொட்டு தான் இருக்கணும், அப்போ தான் மெட்டி போட முடியும், இல்லைன்னா போட முடியாது. அது மட்டும் இல்லை, அப்போல்லாம் வந்து தாலி கட்டும் போது இப்படி குனிஞ்சு தான் வாங்கிட்டு இருந்தாங்க, உண்டா இல்லையா? ஆமா. இப்போ ரமேஷ் திரும்பி பாரு. ரமேஷ் திரும்பி பாருன்றதை விட அதை விட இன்னொன்று தெரியுமா? அந்த பையன் வைக்கப்பட்டுக்கிறான். இவன் டேய் செல்ஃபி எடுக்கலாம், தாலி கட்டுறதுக்கு டேய் தாலியை கட்டலாம், இருடா செல்ஃபி எடுக்கலாம், ஒரு செல்ஃபி கையில் தாலியை வச்சுக்க, தாலியை கையிலுக்குது, செல்ஃபி யார்? மணப்பொண்ணு எடுக்கிறான். அந்த காலத்தில் ஃபோட்டோகிராஃபரு படாத பாடுபட்டிருப்பாங்க. எப்போ? ஆமாம், இந்த பொண்ணு இல்லை ஏம்மா, அது அப்போ அதோட ஏம்மா கொஞ்சம் சிறியன் சில போட்டோவில் பார்த்துருப்பீங்க. அப்போல்லாம் கண்ணு ஒன்று இவ்வளோ பெருசு இருக்கும். ஏம்மா நல்லா பாருமா, இல்லைன்னா தூங்க மாதிரி இருக்கும். ஒரு காலத்தில் அப்படி இருந்த காலம் போய் இன்னைக்கு காலில் வந்து கணவர் விழுந்த உத்தமமான மனைவி என்ன சொல்லணுமா? மனைவி என்கின்றவள் தான் கணவன் காலில் விடணும். இப்போ இருக்கிற மனைவியாக இருந்தால் என்ன சொல்வா? ஊர் 10 பேர் பார்க்குற மாதிரி இன்னொரு வாட்டி விடு. இப்போ இருக்கிற மாடலேஷன் அதான். இப்போல்லாம் அப்படி தான் விழுந்தாங்கணும். அப்போ சொல்லுகிற பொழுது சொல்கிறேன், அந்த அம்மா 10 அடி தள்ளி நின்னான். துஷ்யந்தன் சொன்னார், அம்மா என்னை மன்னித்து விடு. ஏன் சுவாமி? உன்னை தெரியாது என்று நான் உன்னை பார்த்த உடனே நீதான் என் மனைவி, இவன் தான் என் மகன் என்பது எனக்கு தெரிந்து விட்டது. ஆனால் இங்கே இருக்கிற யாருக்கும் நான் உனக்கு தாலி கட்டினது தெரியாது, உன்னுடன் இல்லறம் என்கின்ற நல்லறம் நடத்தியது தெரியாது.
அந்த குழந்தை ஏன் குழந்தைதான்னு சொன்னா இந்த ஊரும் உலகம் என்ன சொல்லும்? இவர் எப்போ காட்டுக்கு போனார், கல்யாணம் எப்போ பண்ணார், குழந்தை எப்படி உண்டா, அப்படி தானே சொல்லும். அதனால் இந்த ஆகாசவாணி வந்து சாட்சி சொன்னால், என்ன சொன்னா, இந்த ஆகாசவாணி வந்து சாட்சி சொன்னால் இந்த உலகம் நம்பும் அல்லவா? அதற்காகத்தான் இவ்வளவு நேரமும் நான் உன்னை தெரியாது 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 என்று சொன்னேன் அப்படின்னு சொன்னார். இதை கேட்ட அடுத்த வினாடி பார்த்தார், பரதனை கொண்டு வந்து சிம்மாசனத்தில் உட்கார வச்சு பட்டாபிஷேகம் செய்துவிட்டு சகுந்தலையோடு அவர் என்ன பண்ணிட்டார், காட்டுக்கு போய் மனைவியோட சந்தோஷமாக இருந்தார். அதனால் பரதன் ஆண்டதனால நம்ம நாட்டுக்கு என்ன பேர்? பரதநாடு, பாரத நாடுன்னு பேர். அந்த வம்சத்தில் அத்தி என்று சொல்லக்கூடிய ஒரு மன்னன் வந்தான். முக்குலத்தினும் மதிக்குலம் முதன்மை பெற்றது என்று எக்குலத்தினில் அரசும் வந்து இணையடியறைஞ்ச மை குலத்தினில் புட்கலாவர்த்தமாம் எனவே அக்குலத்தினில் அத்தி என்பவன் அவதரித்தான். அத்தி என்று சொல்லக்கூடிய அத்தினா யானைன்னு அர்த்தம். அத்தினா என்ன அர்த்தம்? யானை என்று பொருள். யானை என்பது பொருள். அத்தினாபுரம், இந்த அத்தி என்கின்ற மன்னன் ஆட்சி செய்ததனாலே அத்தின்னு சொல்லக்கூடிய யானை படைகளை அதிகமாக வைத்திருந்த காரணத்தினால் அத்தினாபுரம் என்று சொல்லக்கூடிய புரம் குபேரனை போன்று ஆட்சி பண்ணாராம். யாரு? இந்த அத்தி என்கின்ற மன்னன். கொண்டல் வாகனனும் குபேரனும் நிகரனே குறித்து புண்டரீகன் முன்படைத்த புரவலன் அமைந்தது என்ன எண்டி காமுகத்தி எழுசீர் இயக்கமா நகரரும் அண்டர்தானமும் ஓமைகோர் அத்தினபுரியே. கொண்டல் வாகனனும் குபேரனும் நிகரென குறித்து குபேரனை போன்று ஆட்சி பண்றார். அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி. அந்த ஆட்சியில் இவ்வளவு ஒரு ஆட்சியை யாருமே பண்ணதில்லை. அதனால அவர்தான் அத்தினாபுரியை நிறுவியவர். இப்ப இருக்கக்கூடிய டெல்லி தான் அப்ப இருந்த அஸ்தினாபுரம். இந்த அத்தி என்கின்ற மன்னன் அவன் பெயர்ல ஒரு நகரத்தை உற்பத்தி செய்ததனால அவன் பெயரிலேயே அந்த நகரம் விளங்கியது, அத்தினாபுரம் என்கின்ற பெயர்ல. அதற்கு பிறகு இன்னொன்று, அத்தினாபுரத்தில் அதிகமாக படையில் என்ன படை இருந்தது அப்படின்னா யானை படை தான் அதிகமாக இருந்தது. அதனால அத்தின்னு சொன்னால் யானைன்னு அர்த்தம். யானையை வைத்து ஆட்சி செய்ததனால அவனுக்கு அத்தி என்ற பெயரோடு அத்தினாபுரம் என்கின்றதையும் விளங்குச்சு. இப்போ அந்த அத்தி என்கின்ற மன்னனுடைய ஆட்சி முடிந்ததற்கு பிறகு அதில் பார்க்கிற பொழுது பரதனுடைய மகன் பூமன், பூமனுடைய மகன் சுகோத்திரன், சுகோத்திரனுடைய மகன் அத்திகன், அத்திகனுடைய மகன் நிகும்பன், நிகும்பனுடைய மகன் அசாமிலன், அசாமிலன் மகன் சவ்வரணன், சவ்வரனுடைய மகன் குருராஜன். இந்த குரு என்கின்ற மன்னன் தான் ரொம்ப ரொம்ப பிரசித்தி பெற்றவன். ரொம்ப ரொம்ப பெரும் படையை திரட்டி நாட்டுக்காகவே வாழ்ந்தானா, நாட்டு மக்களுக்காகவே வாழ்ந்தானா. யாரு? குரு. அப்படி வாழ்ந்து வரும் காலத்தில் கங்கையில் பெரும் வெள்ளம் வந்துருச்சு. நகரம் முழுவதும் வெள்ளக்காடாக ஆயிடுச்சு. இப்போது நம்ம மதுரையில் வெள்ளம் வருகிற பொழுது சொன்னாங்க இல்லையா, எல்லாம் மணல் முட்டை அடுக்குவாங்கன்னு அடுக்கிட பொழுது சிவபெருமானையும் மண்ணு கொண்டு போய் கொட்டு அப்படின்னு கொட்ட வச்ச பொழுது அப்போ வந்தி என்கின்ற ஒரு கிழவிகிட்ட புட்டு வாங்கி சாப்பிட்டுட்டு ஒரு போய் கொட்டி அந்த கரையை அடைப்பாங்கன்னு வாங்க. அது மாதிரி கரையை அடைப்பதற்காக நிறைய பெரிய பெரிய மூட்டைகள் அடுக்கப்பட்டது. எல்லாம் மணல் அடுக்கிறாங்க, என்னென்னமோ அணை கட்டி பார்த்தாங்க, அதில் நிற்கலை. கடைசியாக அப்போ குரு கிட்ட கேட்குறாங்க, இந்த வெள்ளத்தை நிறுத்த முடியாதா? என் நாட்டு மக்கள் அழிந்து போவார்களா? நான் இவ்வளவு படைகளை திரட்டியும் கூட கடைசியில் பிரயோஜனம் இல்லாமல் போய்விடும் போல் இருக்கிறதே. மக்கள் அழிஞ்சிட்டதுக்கப்புறம் ஆட்சி என்ன பண்ண முடியும்? நாட்டு மக்கள் அனைவரும் நீரில் மூழ்கி இறந்துடுறாங்கன்னு வச்சுப்போம்.
ராஜா மட்டும் இருந்து என்ன பண்ணுவார்? ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. அதுக்கப்புறம் ஆட்சி செய்கிறதுல பிரயோஜனம் இல்லை இல்லையா? அதனால் சொன்னார், என் நாட்டு மக்களுக்காக என் உயிரை கொடுக்கவும் தயாராக இருக்கிறேன்னு சொல்லும் பொழுது அங்கே ஒருவர் சொல்கிறார், நரபலி என்று சொல்லக்கூடிய பலியை கொடுத்தால் ஒரு வேளை அந்த கங்கை மாதா பயந்து நிற்பாலோ அப்படின்னாங்க. அடுத்த வீட்டு பிள்ளைய வெட்டக்கூடாதுன்னு இவர் என்ன பண்ணார், கையில் மண் வெட்டி வச்சிருந்தார். அதை தன் மகன் பக்கத்தில் நிற்கிறான், தன் மகனை வெட்டி அணை கட்டினார். முதல்ல பேர் வந்து அதுக்கு மண்வெட்டின்னு பேர் கிடையாது, மகன் வெட்டி. மகன் வெட்டி என்பது அதனுடைய பெயர். என்ன பேரு? முதல்ல மகனை வெட்டி அணை கட்டினதுனால அதுக்கு பேர் வந்து மகன் வெட்டின்னு பேரு. அதுதான் கடைசி காலத்தில் இப்பெல்லாம் நம்ம சொல்றது என்ன பண்றோம், மண்வெட்டி. மண்வெட்டின்னு ஆச்சு. அப்புறம் இப்பெல்லாம் மம்முட்டின்னு ஆகி போச்சு. மண்வெட்டின்றது போய் மம்டின்னு ஆகி போச்சு. அதுக்கப்புறம் இன்னும் நாளே தான் மாறிக்கிட்டே இருக்கும். அப்போது இங்கு சொல்லுகிற பொழுது அந்த குருராஜன் தான் அதை செய்தார். முதல்ல சந்திர குலம்னு இருந்தது, பூரு குலம்னு ஆனது. பூரு குலம் என்பது பரத குலம் ஆனது. பரத குலம் என்பது அத்தின குலம்னு ஆனது. அத்தின குலம் என்பது குரு குலம்னு ஆனது. நம்ம நாட்டுக்கு குருநாடுன்னு பேர். அப்படின்னா யாருக்காவது தெரியுமா என்னன்னு? இந்த குரு ஆட்சி செய்ததுனால குருநாடுன்னு ஒரு அர்த்தம். இன்னொன்று, எல்லா நாட்டுக்குமே அறிவை வித்தாக தரக்கூடிய நாடு எதுடான்னா நம்ம நாடு. என்ன தரும்? வித்தாக தர இருக்கக்கூடிய நாடு எது? நம்ம நாடு. நம்ம இந்தியா தான் எல்லா நாட்டுக்கும் குரு என்கின்ற நாடு. ஏன் அப்படின்னா அறிவை அதிகமாக உள்ள நாடு எதுடான்னு கேட்டால் நம்ம நாடு. வருகுலத்தவர் எவரையும் பரிசால் இன்றும் குருகுலத்தவர் என்னும்படி பேரிசை கொண்டனே. இரு குலத்திலும் மாசறை தேசினால் இவனுக்கு ஒரு குலத்திலும் உரைப்பதற்கு உவமை வேறுண்டோ? இறைவனுடைய கருணையினாலே குருவினுடைய மகன் பரீட்சித்துன்னு பேர். அந்த குருவினுடைய மகன் பரீட்சித்து, பரீட்சித்துவினுடைய மகன் பிரதீபராஜா. இந்த பிரதீபன் என்று சொல்லக்கூடியவர் ரொம்ப ரொம்ப விசேஷமானவர். தனக்கு உத்தமமான ஒரு பிள்ளை பிறக்கணும்னு நேராக போய் கங்கையில் கழுத்தளவு தண்ணீரில் உட்கார்ந்து ஓம் கங்காதேவி நமக, ஓம் கங்கையே வருக, ஓம் கங்காதேவி நமக, ஓம் கங்கையே வருக இப்படி சொல்லி உட்கார்ந்து தவம் பண்ணினுகிறார். 18 வயசு ஒரு இளங்கொமரி. அண்ணன் நட மின்னல் இட ஜன்னல் வச்ச ஜாக்கெட்டு ஜெகன்மோகினி கொலுசு போட்டு நேராக வந்து வலது தொட மேலே உட்கார்ந்தா. யாரு? இந்த தவம் பண்ணிட்டு இருக்கார் பாருங்க, பிரதீப மகாராஜா. அவர் மடியில் வந்து உட்கார்றா. இந்த உட்கார்ந்த உடனே இப்போ நமக்கெல்லாம் என்ன தோணும்? அவருக்கு 18, அந்த அம்மாவுக்கு வயசு 16. 16 வயசு பெண்ணு ஒரு 18 வயசு பையன் தொடையில் வந்து உட்கார்ந்தா என்ன தோணும்? இவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு தானே தோணும். அப்படி தானே உலக நடப்போ அதை தானே நினைக்கும். உடனே இந்த அம்மா உட்கார்ந்தவ கேட்குறா, அம்மான்னார். யார்? பிரதீப மகாராஜா. ஐயா, என்னை பார்த்தா என்ன உங்கள் அம்மா வயசு மாதிரியா தெரியுது? 16. அப்புறம் ஏன் என்ன நீ அம்மான்னு சொன்ன? ஒன்று பெண்ணேன்னு கூப்பிட்டுருக்கலாம், இல்லை அடியேன்னு கூப்பிட்டுருக்கலாம். அம்மான்னு சொல்றியே, உன் அம்மா வயசுலையா இருக்கேன் நான்? அம்மா, நீ இடது தொடையில் உட்கார்ந்துருந்தா நான் உன்னை மனைவியாக நினைத்திருப்பேன், பெண்ணேன்னு கூப்பிட்டுருப்பேன், அடியேன்னு கூப்பிட்டுருப்பேன். ஆனால் நீ உட்கார்ந்தது எந்த தொடை? வலது தொடை. வலது தொடை. வலது தொடை என்பது ஒன்று தாய்க்கு, ரெண்டாவது பெண்ணுக்கு, தன் வயிற்றில் பிறக்கிற பெம்பளை பிள்ளைக்கு,
மூணாவது மருமகளுக்கு பெண்ணா இருந்தா. இந்த வலது பக்கம்தான் அம்மா அப்பா பிள்ளைங்க மக மருமக பேரன் பேத்தி எல்லாருக்கும் இந்த வலது பக்கம் சொந்தம். இந்த இடது பக்கம் ஒரே ஒருத்திக்கு தான் சொந்தம். யாருக்கு? அதாங்க அந்த சம்சாரத்துக்கு. தொட்டா விடவே விடாது, தொட்டா விடாத மனைவிக்கு சொந்தம். இந்த இடது பக்கம் யாரும் பங்கு போட முடியாது, யாருமே பங்கு போட முடியாது. அப்பேற்பட்ட ஒரு சிறப்பு எதுக்கு? மனைவிக்கு உண்டு. கங்கை இந்த பக்கம் இடது பக்கம் உட்கார்ந்துருந்தா நீங்கள் எனக்கு மனைவி ஆகிருக்கலாம். ஆனால் நீங்கள் உட்கார்ந்தது வலது பக்கம், அதனால நீங்கள் எனக்கு மருமகளாக வேணா ஆகலாமே தவிர மனைவியாக முடியாது. மனைவியாக ஆக முடியாது. சொன்ன அடுத்த வினாடி பார்த்தார், 1000 தலை 2000 கை விஸ்வரூப தரிசனம் காட்டுறா கங்கா பவானி. பிரதீபா, நீ என்னை விரும்பி இருந்தால் உன் தலை சுக்குநூறா வெடிக்கட்டும்னு உக்காந்தேன்னா என்ன ஆயிருக்கும் யோசிச்சு பாருங்க. ஒரு நிமிஷம் இவன் நம்ம பொண்டாட்டியா ஆக மாட்டாளான்னு நினச்சிருந்தா தலை வெடிச்சிருக்கும். ஆனால் அதுக்கு தான் கடவுள் முன்னாடி நாமெல்லாம் என்ன கேட்கணும்? நல்ல அறிவை கேட்கணும். என்ன கேட்கணும்? நல்ல அறிவை கேட்கணும். அறிவிருந்தால் கேட்க மாட்டேன். ஏன்? அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அது பார்த்தாவே தெரியுது. அறிவை கேளுன்னா பிடிக்காதா? இப்போ யார் தான் அறிவை கேட்குறாங்க? நேராக கடவுள் முன்னாடி போன உடனே நம்ம கேட்குறது என்ன கேட்குறோம்? 10 கோடி ரூபாய் சொத்து வேணும், 40 ஏக்கர் நெஞ்ச, 40 ஏக்கர் புஞ்ச, BMW காரு, பென்ஸு காரு, இதான் வேணும், 40 வேலை காரு, அப்படி தானே கேட்டுனுக்குறோம். ஆமாம் ஆமாம், இதான் நமக்கு எல்லாம் தெரியணும்னு வேணும்னு கேட்குறோம். ஆமாம். அப்படியும் இல்லையா, பெண்கள் கேட்பாங்க ஒரு 4 கிலோ தங்கம். தங்க வைக்கிற விலைவாசிக்கு 70,000. 4 கிலோ அதுவும் 80,000. 916 KDM. எவ்வளோ விலை வித்தாலும் நான் வாங்கி போட்டுப்பேன். எவ்வளவு வித்தாலும் நான் அதுக்கெல்லாம் கவலைப்பட மாட்டேன். வாங்கிட்டு வந்து கொடுக்கலன்னா உள்ள வர வேணாம், உள்ளே வர வேணாம். ஆமா, சரி, அப்படியே போக வேண்டியதான். இப்போ சன்னியாசியா எவ்வளவு விலை வித்தாலும் வாங்கிக்க வேண்டியதுதான். அதை தான் இங்கே சொல்லுகிற பொழுது சொல்றார், கடவுள் இடத்தில் நாம் எல்லாம் வணங்குகிற பொழுது நல்ல அறிவை கொடு அப்படின்னு கேட்ட. அறிவிருந்தால் கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு, சென்ற இடமெல்லாம் சிறப்பு. படிச்சுட்டா எங்கே வேணாலும் போய், எல்லாரும் சொல்கிறாங்க நாடு கடந்து கடல் கடந்து போய் வேலை செய்கிறாங்களா இல்லையா? எல்லாரும் போய் சம்பாதிக்கிறாங்களா? கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. அப்போ அறிவை கேட்கணும் இறைவனிடத்தில். அறிவிருந்தால் ஆண்டவனை தொடலாம். இந்த 1 வயசு 2 வயசு 5 வயசு 10 வயசெல்லாம் இருக்கும் பிள்ளைங்க. இது பாருங்கள், இப்போ நீங்கள்லாம் பாரதம் கேட்டுனுக்கிறீங்க. அந்த ஒரு 5 வயசு 10 வயசு குட்டியெல்லாம் என்ன பண்ணுது பாருங்கள், எல்லாம் செல்ஃபோனை கையில் கொடுத்து உட்கார வச்சுக்கிறாங்க. ஏன்னா நாம் நிம்மதியாக பாரதம் கேட்கணும்னா அவங்க கையில் செல்ஃபோன் போகணும். உண்டா இல்லையா? அதுதானே நியாயம். ஆனால் நாம் பாரதம் கேட்குறதுக்காக குழந்தைங்க கையில் செல்ஃபோன் கொடுக்குறோம். அந்த குழந்தைகளுக்கு இன்னும் 6ஆவதான அறிவு என்பது எட்டலை. அதான் விஷயமே. 5 அறிவில் தான் இருக்காங்க அந்த குழந்தைங்க. ஏன்னா கிட்டத்தட்ட 16 வயசு வருகிற பொழுது தான் 6ஆவது அறிவை எட்டுவாங்க. அதனால தான் உங்களுக்கு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா 10th எக்ஸாம் எப்போ எழுதுவீங்கன்னா 16 வயசில் எழுதுவீங்க. +2 எக்ஸாம் எப்போ எழுதுவீங்கன்னா 18 வயசில் எழுதுவீங்க. அதுக்கு அர்த்தம் என்ன? 6ஆவதாக இருக்கக்கூடிய அறிவு என்பது முழுமையடைவதற்கு வயசு 16 ஆகணும். அது வரைக்கும் கம்மியாக இருக்கும், 5 அறிவில் தான் இருக்கும். அதனால் அந்த 16க்கு உள்ளே இருக்கிற குட்டீஸ் எல்லாம் என்ன பண்ணோன்னா 5 அறிவு 5.5 5.75 இப்படி தான் இருக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்க அந்த குழந்தைங்க? சாமி கும்பிடு, போமா, எப்போ பார்த்தாலும் சாமி கும்பிடு, விபூதி வைய குங்குமம் வைய, அதை பண்ணு இதை பண்ணுன்னு போமா. அந்த ஒரு டைம் சொன்னால் அதுக்கு நல்ல குணம் இருக்கும்போது வணங்கிடுவாங்க. 2வது டைம் சொன்னேன்னா சும்மா இருமான்னு. ஏன்னா 6 அறிவு எட்டுவதற்கு அவ்வளவு நாள் ஆகிறது.
ஆனால் நீங்கள் நினைக்கலாம் சில குழந்தைங்க பேசுகிறாங்க, பாடுறாங்க, சில குழந்தைங்க நிறைய வந்து கல்வி அறிவை வளர்த்து வச்சுருக்காங்கன்னா அந்த குழந்தைங்களுக்கு பயிற்சி கொடுக்கப்படுகிறது. அதான் விஷயமே. அந்த குழந்தைங்க வந்து அதிகமான பயிற்சி இல்லைன்னா சின்ன வயசுலேருந்தே அந்த குழந்தைங்களுக்கு சொல்லி 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 வளர்க்கணும். இல்லைன்னா கேட்கக்கூடிய தன்மையை கொடுக்கணும் அந்த குழந்தைங்களுக்கு. ஒரு இசை படிக்கணுன்னாக்கா நிறைய பாட்டு கேட்கணும், இசை கேட்கணும். ஒரு பேச்சாளர் ஆகணும்னா நிறைய பேசுகிறவங்க பேச்சை கேட்டுகிட்டே இருக்கணும். அப்போ ஒருத்தர் பாடுறவங்களாக இருக்கணும்னா நிறைய பாட்டு கேட்டுக்கிட்டே இருக்கணும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தன்மை இருக்குல்லையே, அது மாதிரி கேட்டுகிட்டே இருக்கணும். அந்த சிறு வயதில் இருக்கு. அதனால தான் சொன்னாங்க தொட்டில் பழக்கம் எங்கே வரைக்கும்? சுடுகாடு மட்டும். சுடுகாடு வரைக்கும் போகுதான். அதனால தான் தொட்டிலில் தாளாட்டிக்கிட்டே இருக்கும் பொழுது கூட நாமெல்லாம் என்ன பண்ணணும்? ஒரு தேவாரம் சொல்லி கொடுக்கணும், திருப்புகள் சொல்லி கொடுக்கணும், ஏதாவது பிரபந்தம் சொல்லி கொடுக்கணும். ஆனால் இப்போல்லாம் அதெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க.